அன்பான குரவுகளே, இன்று 8/2/2026 விடிகளில் சந்திக்கின்றோம். இன்றைய விடிகளில் ஈரான் அமெரிக்கா தொடர்பான இறுதியாக கிடைக்கப்பெற்ற சில செய்திகளின் சுருக்கத்தினை தருகின்றேன். நேற்று ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் தொடர்கிறது. ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கிடையே கோமன் நகர் மஸ்கட்டில் நடைபெற்ற முதற்கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் நேற்று முடிவடைந்தன. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இந்த பேச்சுவார்த்தையை ஒரு நேர்மறையான தொடக்கம், அதாவது பாசிட்டிவ் ஸ்டார்ட் என்று வர்ணித்துள்ளார். இருப்பினும் இரு நாடுகளுக்கும் இடையே இன்னும் முழுமையான நம்பிக்கை ஏற்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு அல் ஜசீரா செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த ஈரான் அமைச்சர் பின்வரும் முக்கிய கருத்துக்களை முன்வைத்துள்ளார். ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை நியூக்ளியர் புரோகிராம் எனும் திட்டத்தை கைவிடாது செறிவூட்டப்பட்ட யூரேனியத்தை என்ரிச்ட் யூரேனியம் வெளிநாடுகளுக்கு அனுப்ப மாட்டோம். ஏவுகணை திட்டம், அதாவது பிளாஸ்டிக் மிசைல் புரோகிராம் என்பது ஒரு ஈரானின் தற்காப்பு நடவடிக்கை, அதில் சமரசம் கிடையாது என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்க தரப்பில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தில் உண்மையான மற்றும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க நிதித்துறை ஈரானில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை, டாலர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி புதிய தடைகளை விதித்துள்ளது. ஈரான் எண்ணெயை சட்ட விரோதமாக வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள் மீது புதிய தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இராணுவ பதட்டம் மற்றும் எச்சரிக்கைகள். பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் போர்க்களத்தில் பதட்டம் குறையவில்லை. அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் பாதிக்கும் ஒரு பிராந்திய போராக, ரீஜனல் போராக மாறும் என்று ஈரான் இராணுவ தளபதிகள் எச்சரித்துள்ளனர். பிப்ரவரி 3 ஈரானிய ட்ரோன் ஒன்று அமெரிக்க போர்க்கப்பலை நெருங்கிய போது சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் அமெரிக்காவின் கடற்படை பலம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அமெரிக்க தூதரகம் கடந்த சில தினங்களாக அறிவுறுத்தி வருகிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த வாரம் வாஷிங்டன் சென்று அதிபர் ட்ரம்பை சந்திக்க உள்ளார். ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அந்நாட்டின் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தி வருகிறது. பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருப்பது ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கப்பட்டாலும் இரண்டு நாடுகளும் தங்கள் அடிப்படை நிபந்தனைகளில் இருந்து பின்வாங்காததால் எந்நேரமும் மோதல் வெடிக்கலாம் என்ற பதட்டமே நீடிக்கிறது. அன்பான குரவுகளே, தினந்தோறும் எமது விடிகளில் சர்வதேச சில செய்திகளின் குறிப்புகள் இவ்வாறு தரப்பட இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, எமது இந்த விடியல் ஹேட்ஸ் 360 யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று கொள்ளுகின்றோம்.